ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி 7, கத்திரிக்காய் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 7, வரமிளகா 2, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோட உப்பு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்திருக்கேன், அதில் 50 ml ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதோட எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, வரமிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறம் வந்துடுச்சு. தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குற அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளியிலிருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இதோ பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் கட் பண்ணி வச்சுருக்க கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு துண்டுகளை இதோட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு காய் முழுகிறக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா அது ஒரு கொதி வரணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவுமே சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.